ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பர்சானா கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சூப்பரான ஒரு சிக்கன் குருமா ரெசிபி தான் பார்க்க போறோம். இதை வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, நான் எல்லாத்துக்கூடயும் சாப்பிடலாம். அதே மாதிரி இதை வந்து நம்ம ரொம்ப காரம் கம்மியாகவும் அதுக்கு பதிலாக பச்சை மிளகாய், மிளகு சேர்த்து செய்ய போறோம். இந்த மாதிரி செய்யறதுனால குழந்தைங்க, அப்புறம் வந்து பெரியவங்க, அப்புறம் உரப்பு சாப்பிடாம இருப்பாங்கல்ல, அவங்களுக்குலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வாங்க இப்போ வந்து நம்ம ரெசிபி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், இதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் 2 துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு, அதுக்கப்புறம் 4 பச்சை மிளகாய், கூடவே 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துடலாம். வெங்காயத்தை அரைக்கிறதுனால ரஃபாக கட் பண்ணால் போதும், ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்ச வெங்காய பேஸ்ட் எடுத்து கடாயில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வதக்கிக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் ஆகும். அடுத்தது இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதையும் சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி கலந்துக்கோங்க. இதிலேருந்து எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் இருக்கட்டும். மூடி வச்சிடலாம். இப்போ ஓரளவுக்கு எண்ணெயெல்லாம் நல்லாவே பிரிஞ்சு வந்திருக்குல்ல, இதை ஒரு வாட்டி கலந்துட்டு இதுக்கு தேவையான மசாலா எல்லாமே சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கறி மசாலா, அப்படி இல்லைன்னா மட்டன் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், எல்லா மசாலாவையும் சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி கலந்து வச்சுக்கோங்க. இதை மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட மசாலாவோட பச்சை வாசனை போய் அதே நேரத்தில் அதோட எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், மசாலாவோட பச்சை வாசனையும் போய் எண்ணெயும் நல்லாவே பிரிஞ்சு வந்திருக்கு. அதே நேரத்தில் அந்த கிரேவி நல்லா திக்காக இருக்குல்ல, இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சிக்கன் சேர்த்துடலாம். அதே மாதிரி சிக்கன் குருமா செய்கிறதுக்கு எலும்பு இருக்க துண்டுகளை பார்த்து எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸ் பீசஸாக இருக்கணும். ரொம்ப எலும்பாக இருந்தாலும் நல்லா இருக்காது, ரொம்ப வந்து வெறும் கறியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. இதுக்குன்னு கிடையாது, சிக்கன் குழம்பு எல்லாத்துக்குமே வந்து 2 கலந்துருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் வந்து 3/4 கிலோ எலும்பு இருக்கிற சிக்கனாக மீடியம் சைஸ் பீசஸாக பார்த்து எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம சேர்த்துடலாம். சிக்கன் சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இதை மூடி வச்சு வேக வைக்கணும். கிட்டத்தட்ட மிதமான சூட்டில் 10லேருந்து 12 நிமிஷம் வரைக்கும் ஆகும். அது வரைக்கும் இது இருக்கட்டும். இப்போ ஓரளவுக்கு சிக்கனெல்லாம் நல்லாவே வெந்து வந்திருக்கு. இந்த சைடு பார்த்தோம்னா இட்லி ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. நல்லா சூடு ஆவி பறக்க பறக்க இருக்கு. சிக்கன் ஓரளவுக்கு இந்த மாதிரி வெந்து வந்ததுக்கப்புறம் இதில் வந்து நம்ம சின்னதாக ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். அந்த பேஸ்ட்டு தான் அந்த குருமாவுக்கு வந்து நல்லா திக்னஸ் கொடுக்கும், அதே நேரத்தில் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 1/2 கப் சின்ன சின்னதாக நறுக்கின தேங்காய், இல்லைன்னா துருவின தேங்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகு, ஒரு பட்டை, 3 கிராம்பு, இதுக்கப்புறம் 2 ஏலக்காய், கூடவே கொஞ்சமாக புதினா இலை, அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப திரியாக இருக்கக்கூடாது, நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் கடாயில் சேர்த்துக்கோங்க. கூடவே இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். நான் வந்து 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மிக்சி ஜாரையும் கழுவி சேர்த்துக்கிறேன். கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து வச்சிடலாம். அடுத்தது இதை வந்து மூடி வச்சு வேக வைக்கணும். ரொம்ப நேரம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. கிட்டத்தட்ட மிதமான சூட்டில் 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் இருந்தால் போதும். அந்த தேங்காவோட பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா கொதிச்சு வரணும். இந்த ஸ்டேஜில் கடைசியாக நல்லா வாசனைக்காக நறுக்குன மல்லி இலை சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இதை சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. நான் வந்து நைட்டு டின்னர் இட்லிக்கு வந்து இந்த சிக்கன் குருமா வச்சு சாப்பிட போகிறேன். இது வந்து எல்லா ரெசிபிக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான், நல்ல வாசனையான எம்மி சிக்கன் குருமா ரெசிபி வந்து ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு ரெசிபியில் உங்களை பார்க்கலாம். ஓகே, டாட்டா பாய். அண்ட் சமையலுக்கு புதுமை சேர்க்கட்டும்.